ரீசெண்ட் டேஸில் நீங்கள் வர்ச்சுவலாக ஆக்டிவாக இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். யாரை பார்த்தாலும் கிப்லி ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ChatGPT ஒரு அதர் ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா ஜென்ரேட் பண்ணப்பட்ட அனிமேட்டட் இமேஜஸை சோஷியல் மீடியா ஃபீட்ஸ் ஃபுல்லாக நிரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏஐ CEO வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஜிபியூஸ்லாம் மெல்ட் ஆகுது, கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருங்கன்னு சொன்னாலும் நம்ம ஆளுங்க விட்டுற மாதிரி தெரியல. ஈவன் செலிபிரிட்டி சர்ப்ரைசிங்லி. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குது. அதே சோக கதை நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடக்கும் இதே ஸ்பீடில் போனால். ஹயோ மியாசகி அப்படின்ற ஒருத்தர் ஜப்பானில் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட் பை பேஷன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிட்டனாக நிறைய ட்ராயிங்ஸ் வந்து வரைவார், சூப்பராகவும் வரைவாருன்றது தான் உண்மையான விஷயம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1964 இவரோட 20வது வயசில் நிறைய ஸ்டூடியோஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிக்கிறாரு, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எதுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவரோட ட்ராயிங்ஸ் மூலிமா ஸ்டோரி டெல்லிங்கை அழகாக சொல்ல முடியும். அண்ட் அந்த ட்ராயிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இமேஜினேஷனோட இருக்கிறதுனால இவரோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ரீச் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக 1985 ஸ்டூடியோ கிப்லி அப்படின்ற சொந்தமாக ஒரு ஸ்டூடியோ வந்து 2 பேரை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ஸோ இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இவரே கிட்டத்தட்ட நிறைய ஃபிலிம்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த டைரக்ட் பண்ண ஃபிலிம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆஸ்கார் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஐ ரெஸ்பெக்ட் ஹெவிலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க, இது ஒரு மிஷனை வந்து இன்கார்பரேட் பண்ணலான்னு இருக்கோன்னு சொல்லிட்டு. அவரை வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் இன்சல்ட் டு லைஃப் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாதுன்றது தான் அவரோட எண்ணம். பட் ஆனால் இது இப்போ வந்து அவர் ட்ரெண்ட் ஆகிறாரோ இல்லையோ அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இதுலேருந்து என்னோட பாயிண்ட் வந்து என்னென்னா, ஹியூமன்ஸ்க்கு எப்பயுமே ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கணுமே தவிர ஹியூமன்ஸே டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு ஏஐயை நம்ம வளர விட்டா என்றைக்குமே அது ஆபத்துன்றது தான் கண்டிப்பாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் வந்து நிறைய பேர் ஏஐக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, பண்ணுறவங்க பண்ணிட்டு போங்க. பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அப்படின்றது ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பாசிட்டிவ் லெவரேஜாக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து ஹியூமன்ஸோட க்ரியேட்டிவிட்டியும் அண்ட் ஹியூமன்ஸோட க்ரோத்தையும் அழிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏஐ வந்து இஸ் டேஞ்சரஸ் அண்ட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ஸ் ஈவன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்காக வரலாம், இல்லை சினிமாவில் டைரக்ட் பண்ணுறவங்களுக்கு வரலாம், இதுமாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வேணாலும் வரலாம். ஸோ சிந்திச்சு செயல்படுங்க, எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆக்கிடாதீங்க. பை.